வெல்கம் டு ரகு வில்லேஜ் லாகுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஊத்துக்கோட்டை தாலுகா ராஜபாளையம் அப்படின்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை விவசாயி தான் சந்திக்க வந்திருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் இங்கே பார்க்குறீங்களா, இந்த 2.5 ஏக்கரில் வந்து முழுக்க இயற்கை விவசாயம் தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் மிளகா பண்ணிகிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் கத்திரி பண்ணிகிட்டு இருக்காரு. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது வேர்க்கடலை தாங்க. முழுக்க முழுக்க இயற்கையிலே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு உரமும் போடுறது இல்லைங்க. இப்போலாம் வந்து நிலத்தையும் பால் பண்ணி உடம்பையும் பால் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க உடம்பை விட நம்ம உடம்பையும் வந்து உரங்களை போட்டு பொட்டாஷ் யூரியா போட்டு பால் பண்ணிடுறாங்க. அந்த அவங்களுக்கு மத்தியில் இவர் பாருங்க 10 ஏக்கர் வச்சிருக்காரு. இந்த 2.5 ஏக்கர் இதுக்காக ஒதுக்கியிருக்காரு. மீதியில் வந்து அவர் மரசாவடி பண்ணுறாரு. இந்த 2.5 ஏக்கர் ஒதுக்கி பண்ணிட்டு இருக்காரு. கத்திரி இப்போ நம்ம பார்க்குறது வந்து வேர்க்கடலை பாருங்க. கத்திரி வந்து காய்ப்பு முடிஞ்சிருச்சான். இது வந்து உஜாலா அப்படின்ற ரகம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு காமிச்சார். காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி வேர்க்கடலை வந்து ஏதோ ரகம் பேர் சொன்னார். அந்த ரகம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வேர்க்கடலை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வேர்க்கடலையை காமிச்சார். அப்படியே நான் பேக் கேமரா போயிடுறேன், அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து மிளகாங்க. மிளகா பாருங்க எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. இதில் இயற்கையாக தான் பண்ணுறாரு இவர், கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. மிளகா பாருங்க அதான் எப்படி காய்ச்சிருக்கு. அதில் வந்து இது வேற ஒரு ரகமாகும் மிளகால. இது வந்து லைட் பச்சையாக இருக்கான். இன்னும் டார்க் பச்சை யாரும் விரும்புறது இல்லையா, அதனால் இந்த பச்சை தான் வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. இந்த பச்சையை போட்டுட்ருக்கேன் அப்படின்னாரு. அப்படியே அவரோட நிலத்தையும் என்கிட்ட காமிச்சார். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி தான் அவரோட நிலம் பாருங்கள். 2 ஏக்கர் முழுக்க வந்து இந்த கீழே பைப் தருதுங்களா, இதுதாங்க சொட்டு நீர் பாசனம் அப்படின்றது. ட்ரிப்பு போட்டிருக்காரு. இதனால் என்னென்னா தண்ணி நிறைய சேவ் ஆகும் அப்படின்னாரு. அதனால் சொட்டு நீர் பாசனம் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இதுதான் அவரோட மாஞ்செடி. நட்டு ஒரு 3 வருஷம் ஆகுதான். மல்லிகா அப்புறமா பங்கனப்பள்ளின்ற ரகத்தை தான் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி 8 அடி மிஞ்சி போனால் 10 அடி போகுங்க, அதுக்கு மேலே போகாதான். அதனால் இந்த ரகம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஒரு பண்ணை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாதம் வச்சுருக்காரு. ஒரு 160 செடி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. இந்த சைடு கீழே நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து உளுந்துங்க. இதே வந்து அவர் வந்து இயற்கையில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. உளுந்து நம்ம இட்லிக்கு சாப்பிட்ற உளுந்து, அதுதான் அதையே வந்து இயற்கையில் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. முழுக்க முழுக்க எந்த ஒரு கெமிக்கலும் அடிக்க மாட்டேன் சார் நான். ஏன்னா வந்து நம்ம மண்ணையும் பாழக்கக்கூடாது, நம்மளுடைய மனுஷங்களையும் பாழக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் வந்து நான் உளுந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கீரையும் பண்ணிகிட்ருக்காருங்க இவர். இங்கேயே வந்து இப்போ பண்ணிடுறாருங்க கீரை கூட. கீரைக்கெலாம் எனக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, அப்படின்னால இங்கேயே நான் கீரை வந்து கட் பண்ணி இங்கேயே கொடுத்துறேன் அப்படின்ட்டு ஒரு 4 ரகம் கீரை போட்டுருக்குது. புளிச்ச கீரை பார்க்குறது. இது வந்து அரைக்கிறது தண்டுக்கீரைன்னு நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு அரைக்கீரை தண்டுக்கீரை தெரியல. ஆனால் இது வந்து பருப்பு கீரை. இது பார்த்தா எனக்கு தெரியும், இது பருப்பு கீரை. இது வேர்க்கடலை. வேர்க்கடலை இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்த ரகம் வந்து சாப்பிட்றது நல்லா இருக்குன்றதுனால இந்த ரகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம இந்த பார்க்குற இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக கிடையாதுங்க. வெறும் பாறை தாங்க. கல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. ஆனால் இந்த பாறையை வச்சுட்டு இவர் விவசாயம் பண்ணுறாரு. கல் நிறையா, ஆனால் ஒரு சில இடம் மட்டும் கொஞ்சம் மண்ணாக இருக்கு போல இருக்குது. ஆனால் இவ்வளோ தண்ணி பிரச்சனையே வந்து நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணுவேன். எவ்வளோ பேர் சொன்னாங்க பண்ணாதீங்க, வருமானம் கிடைக்காது அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் சும்மாங்க. நான் நிறைய விவசாயம் செஞ்சுட்டேங்க. போய் சொல்கிறாங்க. இயற்கை விவசாயம் உண்மையிலேயே லாபம் தான், செலவு குறைச்சிக்கலாம், வேலை ஜாஸ்திங்க. அதனால் அவங்க வந்து இயற்கை விவசாயம் வந்து லாபம் கிடையாது அப்படின்றாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த லேண்டு பார்க்க பார்த்தீங்கன்னா, இந்த 2.5 ஏக்கர் முழுக்க பார்த்தீங்கன்னா மாவு பண்ணியிருக்காரு. கீழே இந்த ட்ரிப்பு போட்டிருக்காரு. இங்கே நம்ம பார்க்குற இந்த தென்னங்கன்று, மாங்கன்று, அது பவுண்டரி சுற்றி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் கிட்டேருந்து இலவசமாகவே அவருக்கு கிடச்சிருக்குங்க. இலவசத்தை வந்து எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய விவசாயிங்க வந்து அரசாங்க அதிகாரிகளை போய் சந்திக்க மாட்டேன்றாங்க. இவர் சந்தித்து எல்லாமே மோஸ்ட்லி வந்து இவர் நிலம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இலவசமாக தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்போ இல்லைனாலும் இவர் பேரம்பேத்திக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகுங்க. 160 மரம், இது நம்ம மாமரம், அப்புறமா ஒரு 70-80 மரம் தென்னை, அப்புறமா வந்து தேக்கு வச்சுருக்காரு.
முருங்கை, அப்புறமா நெல்லி மரம், பப்பாளி மரம், கொய்யா மரம் அப்படின்ட்டு வச்சிருக்காரு. இது வந்து பச்சை பயிராங்க. இதையும் என்கிட்ட காமிச்சாரு, பச்சை பயிர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இது வரத்துக்கு இன்னும் ஒரு 30 நாள் ஆகிடும் அப்படின்னாரு. இதுதான் அவரோட பச்சை பயிர் லேண்டு. பாருங்க பச்சை பயிர் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா பச்சை பசேன்னு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே ஒரு பாராட்டி தான் ஆகணுங்க. தண்ணி பிரச்சனைன்றாரு, ஆனால் உஷாராக வந்து அரசாங்க அதிகாரியை பயன்படுத்தி, ஆனால் அரசாங்கம் இப்போ திருவள்ளூர் கேவிக்கிட்ட பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால வந்து அவர் சொன்னார், ஒரு 7-8 வருஷம் ஏ ஒருத்தர் சொன்னார், அவர் தான் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது. அதனால தான் வந்து நாங்கள் இப்போ சந்தோஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் விவசாயிங்களாம். அந்த ஏவ திருவள்ளூருக்கு வந்ததுனால அவரோட கண்ட்ரோலில் தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ரிட்டையர் ஒரு 7 வருஷம் ஆச்சான். இப்போ நல்லா அவரோட இதில் வந்து கைட்லைன்ஸில் தான் நிறைய பேர் வந்து நிறைய அங்கே இருக்கிற அரசு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து நிம்மதியாக விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே பெரிய விஷயம். நிறைய கேவிக்கு செயல்படுறதே கிடையாதுங்க. விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்படியே கேவிக்கு ஹெல்ப் பண்ணாலும் 10 ஏக்கர், 20 ஏக்கர், 50 ஏக்கர், 100 ஏக்கர் தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து குறு விவசாயி 2.5 ஏக்கர் தான், அவங்களுக்கே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு வந்து சந்தோஷமான ஒரு விஷயந்தான். இந்த சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் எங்கே இந்த வில்லேஜுக்கு போகிறேனோ அந்த வில்லேஜில் என்னென்ன பார்க்குறேன் அப்படின்றத வந்து தான் நான் வீடியோவை போட போகிறேன். வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் உபயோகம். நான் வந்து இயற்கையை தான் தேட போகிறேன், செயற்கை கிடையாது. இயற்கையாக யார் யார் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டுமே செலக்ட் பண்ணி போட போகிறேன். பட் ஃப்யூச்சரில் வந்து இயற்கை தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியுன்ற மாதிரி, நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தாங்க நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து பிரச்சனையே வந்தாலும் அதை சால்வ் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோவில் வந்து இந்த சேனலில் வந்து முழுக்க முழுக்க வந்து இயற்கை சம்மந்தமான வீடியோ தான் போட போகிறேன். நான் அங்கே என்னென்ன பார்க்குறேன் அப்படின்னு தான் போட போகிறேன். பார்க்குற போது ஞாபகம் வந்து அங்கே ஒரு கொய்யா ஒன்று கொடுத்தாரு, இயற்கையிலே விளைஞ்ச கொய்யா. கெமிக்கலே சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி இயற்கையை சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு, ஒரு சந்தோஷம். இந்த தைரியம் போல் நம்ம வந்து விஷத்தை சாப்பிடல, நல்ல பொருள் தான் சாப்பிட்டுருக்குன்ற ஒரு சந்தோஷம். அதனால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க, பார்க்காம போகாதீங்க. எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த வில்லேஜுக்கு போக முடியும் போயிட்டு கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. அடுத்த வில்லேஜ் போகும்போது அது என்ன வில்லேஜ்னு பார்க்குறேன். ஏன்னா இவருக்கும் வந்து அவர் வீட்டுக்கு ரொம்ப தூரம், வீட்டில் என்ன சாப்பிட முடியல, வெளியில் தான் சாப்பிடுன்னு நினைக்கிறேன். எல்லா விவசாயிகள் வந்து அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு அவங்க வீட்லேயே வந்து இயற்கையில் வச்ச காய்கறிலாம் வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கல. பட் இனிமேல் வர வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து வில்லேஜை பற்றி, வில்லேஜில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுப்பேன். பட் விவசாயம் பண்ண நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், பட் இடம் இல்லாமல் இருக்கும். இடம் வாங்கினா அது எப்படி பண்ணாமல் இருக்கும். பட் இந்த மாதிரி வீடியோகள் பார்க்கும்போது எப்படி பண்ணால் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கின்றதுக்காக தான் இந்த சேனலில் வந்து அந்த வீடியோ நான் போட போகிறேன். வீடியோ வந்து பார்த்த எல்லாரும் வந்து வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. மறுபடியும் என்னோட சொல்லிக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ முடிச்சுட்டு என்ன பண்ணார், ஃபார்மர் தான் என்னை பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா சார் இங்கே உள்ள பஸ் வர டைம் ஆகும், பண்ணுங்க சாப்பிட்டு போயிடலான்ட்டு அவர் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு போட்டார். அவங்க ஆந்திரா பார்ன்னு நினைக்கிறேன். பிடிச்ச மாதிரி கீரையை கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. அவர் கூட தான் உட்காந்து சாப்பிட்டேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.